பல தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் வரும் பொழுது தேவன் அவரிடத்தில் செய்ய கேட்ட காரியங்கள் அவருடைய திராணிக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் அவர்கள் தேவனை விசுவாசித்து அதை செய்வதற்கு அவர்கள் அர்ப்பணித்த பொழுது தேவன் அவர்கள் மூலமாக அந்த காரியங்களை செய்து சாதித்தார். மோசே இடத்தில் தேவன் வந்த பொழுது மோசே ஒரு திக்குவாயா இருந்தா கூட ஆண்டவர் மோசையை பார்த்து, என்னுடைய திரளான இஸ்ரவேல் ஜனத்தை அடிமையிலிருந்து நான் அவர்களை விடுவிக்க உன்னை பயன்படுத்த போறேன் என்று தேவன் சொன்னார். மோசே எவ்வளவோ சாக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் அவரோட பேசும் பொழுது மோசே எப்போ தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அவன் மூலமாக தேவன் அவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அற்புதமான காரியங்களை தேவன் செய்தார். உங்களையும் பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ எனக்கு இந்த தாளந்து இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி பண்றக்கெல்லாம் எனக்கு அந்த கிருபை இல்லை, அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல தேவையில்லைங்க. எது தேவைன்னா அர்ப்பணிப்பு, ஒரே காரியம் தான் தேவை. ஆண்டவர் சொல்ற, நான் தாளந்துள்ளவங்களையோ இல்ல பணக்காரங்களையோ இல்ல வசதி உள்ளவங்களை தேடல, என்னுடைய ராஜ்யத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட யாராயிருந்தாலும் அவர்களை கொண்டு செய்கின்ற காரியங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. உங்களையும் பார்த்து சொல்ற, ஐயா தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்பட விரும்புகின்றீர்களா? நீங்கள் எந்த விதத்திலும் பெரிய ஒரு உங்களிடத்தில் தாளந்தோ இல்ல கிருபை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் இருந்தாலே அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த முதலாவது படியா இருக்கின்ற. ஆண்டவரே, இந்த வருடத்துல உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் என்னை அர்ப்பணித்து எனக்குள் ஒரு தரிசனத்தை தாங்க, எங்க குடும்பத்திற்கு ஒரு தரிசனத்தை தாங்க, எங்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தை எப்படியாவது கட்டுவதற்கு எங்களுக்கு இந்த வருடம் அந்த தரிசனத்தை தாங்க ஜெபிக்க ஆரம்பித்தாலே போதும். உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் இந்த பட்டணத்திலையும் இந்த தேசத்திலையும் மிக பெரிய ஒரு காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கின்றார்.